ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அகோர் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி 6வது எபிசோடாக எங்குள்ள ஒரு சம்பவத்தை பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்னு பார்த்தோம்னா, தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள கோயில்பட்டி அருகே, கிட்டத்தட்ட கோயில்பட்டியிலிருந்து ஒரு 20 கிலோமீட்டர் 25 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் உள்ள ஒரு சின்ன கிராமத்தில் முருகேசன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாலிபருக்கு நடந்த ஒரு அமானுஷ்ய திகில் சம்பவத்தை தான் நாம் இன்றைக்கி 6வது எபிசோடாக பார்க்க போகிறோம் நண்பர்களே. மேலும் நம்ம சேனலை பார்க்கக்கூடிய நமது நண்பர்கள் அனைவருமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை அமைக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் சேரும். மேலும் இந்த சம்பவம் சுவாரஸ்யமாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். அப்படி ஷேர் பண்ணும் விதத்தில் நம்ம சேனல் நல்லா வளரும், எனக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறேன் நண்பர்களே. வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். நாம் ஏற்கனவே சொன்னது போல் இந்த சம்பவம் கோயில்பட்டி அருகே உள்ள ஒரு சின்ன கிராமத்தில் 20-25 கிலோமீட்டர் சரௌண்டிங்குள்ளே உள்ள அந்த ஒரு சின்ன கிராமத்தில் முருகேசனுக்கு தான் அந்த சம்பவம் நடந்திருக்குங்க. அந்த முருகேசனை பற்றி சொல்லணும் அப்படின்னா, அவர் ஒரு கூலி தொழிலாளி. மேலும் அவருக்கு ஒரு 33 வயது ஆகுதுங்க. அவருக்கு திருமணம் முடிஞ்சிருச்சு, குழந்தைகள் இல்லை. மேற்கொண்டு அவர் ஒரு நல்ல ஒரு குடிக்க அடிக்டான ஒரு ஆளுன்னு சொல்லலாங்க. காரணம் என்ன அப்படின்னா, நல்லா குடிக்கக்கூடிய மனிதர். அந்த ஊருக்குள்ளே ஒரு துஷ்டி நடந்துருச்சு. அந்த கூலி தொழிலாளி அந்த துஷ்டிக்காக அவர் போயிருக்கார். யாருங்க? முருகேசன். அப்படி துஷ்டிக்கு போன இடத்துல நல்லா குடிச்சிட்டு அவர் ரப்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பெரும்பாலும் கிராமத்துக்குள்ளே இதெல்லாம் பெரும்பாலும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. துஷ்டிக்கு போனால் இப்போ ஈமச்சடங்கு போனால் அழுதுகிட்டு வர்றதை விட ஆடிக்கிட்டு வர்றது தான் அதிகமாக இருக்குது. அப்படித்தான் இவரும் போயிருக்காரு. நல்லா கொஞ்சம் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு இவர் குடியை போட்டுக்கிட்டு அவர் இருந்துக்கிட்டு இருக்காரு. அதோடு விட்டுறாமல் இவர் என்ன பண்ணிகிட்டு இருக்கார் அப்படின்னா, மயானக்கரைக்கு அந்த பாடியை கொண்டு போகும்போது அவர் கொஞ்சம் உக்கிரமாக ஆடிக்கிட்டு சேட்டை பண்ணிக்கிட்டு போகிறாரு. அந்த மயானக்கரை கிட்ட போனதுக்கப்புறம் அந்த இறந்த பிரேத உடலை தூக்கிட்டு போய் தகனம் பண்ணணும் இல்லையா? அப்படி தகனம் பண்ணும்போது ஆளு மேர்மை சேர்ந்து தூக்கும்போது அந்த இடத்துல நம்ம முருகேசன் அவரும் ஈடுபட்டுறார். காரணம் என்னென்னா, அவருக்கும் சரி கொஞ்சம் உறுத்து இருக்குது, அவர் தூக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சேர்ந்து விட்டாங்க. என்னதான் சேட்டவனா உறுத்தோடு வந்துட்டாரே முருகேசன் அப்படின்னு சொல்லி விட்டாலுமே அந்த முருகேசன் அந்த இடத்துல என்ன பண்ணார் அப்படின்னா, தூக்குறதுக்கு கொஞ்சம் வெயிட்டாக இருக்குன்னு சொல்லி 4 பேர் பேசுகிறத பார்த்து 2-3 பேரை பேசுகிறத பார்த்துக்கிட்டு இவரும் திட்டுறாருன்னா இப்படித்தான் அந்த இடத்துக்கு அப்படி தான் இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே இறந்தவர்களை திட்டுறாரு. தனது முன்னோர்களையும் திட்டுறதோட எல்லாரையும் சேர்த்து திட்டுறாரு. அப்போ திட்டும்போது இவ்வளோ வெயிட்டாக இருக்குன்னா இது ஆன்மாக்களின் சேட்டைகள் தான் அப்படி இப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டு இருக்கும்போது தான் அங்கே என்ன நடக்குதுன்னா, முருகேசனை பிடதியில் யாரோ அடித்த மாதிரி இருந்திருக்கு அந்த இடத்துல வச்சு. அப்போ உடனடியாக முருகேசன் ரொம்ப ஆக்ரோஷமாயிருந்தார். பாடியை கீழே வைக்கணும்னு நினைக்கிறான். ஆனால் இருந்தாலும் இன்னொரு ஆள் கைபிடிச்சு தூக்கி விட்டாலும் என்னப்பா எதுப்பா அப்படின்னு கேட்கும்போது, யாரும் என் தலையில் அடிச்சிட்டாங்க அப்படின்னு கேட்கும்போது, அவர் பக்கத்தில் யாருமே இல்லை, கொஞ்சம் தள்ளி தான் நிற்கிறாங்க. ஏன்னா முருகேசனின் சேட்டையை கண்டு எல்லாருமே ஒதுங்கி தான் நிற்கிறாங்க. ஆனால் முருகேசன் ரொம்ப ஆக்ரோஷமாயிட்டார். யாரும் என்னை அடிச்சிட்டாங்க வச்சிட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டு தான் இருக்காரே ஒழிய, ஆனால் யார் அடித்தாங்க என்ன ஏதுன்னு எதுவுமே தெரியவே இல்லை. இப்போ இங்கே என்ன ஒரு சம்பவம் நடந்துருச்சு அப்படின்னா, எல்லாமே சரியாக நடந்து முடிஞ்சிருச்சு. ஈமச்சடங்கெல்லாம் முடிஞ்சு ஆளாளுக்கு வீட்டுக்கு போனதுக்கப்புறம் முருகேசனும் வீட்டுக்கு போகிறாரு. ஆனால் அன்னைக்கு பொழுதுக்கு முருகேசனுக்கு படாத பாடுபடுத்தி விட்டுருச்சுங்க. காரணம் என்னென்னா, அந்த ஆன்மாக்களை எல்லாம் திட்டினதுக்கு அவருக்கு என்ன செஞ்சிருச்சு அப்படின்னா, என்ன சேட்டை பண்ணிருச்சு அப்படின்னா, அந்த இடத்துல அவருக்கு வீட்டுக்குள்ளே அமானுஷ்யமான திகழ் சத்தங்கள் நேர்கொண்டு அவரை தூங்க விடாத அளவுக்கு என்னென்ன பண்ணணுமோ எல்லாம் பண்ணி விட்டுருச்சு. காரணம் என்னென்ன, வெக்குன்னு காலை பிடிச்சி இழுக்கிறதா இருக்கட்டும், யாரோ பேசுகிற மாதிரியெல்லாம் இருக்கட்டும், இப்படியெல்லாம் அமானுஷ்யமான சத்தங்கள்லாம் கேட்டு முருகேசன் மிரண்டு போய் காலையில் எந்திரிச்சு அக்கம் பக்கத்தினர்கிட்ட புலம்பும்போது அவங்க நேற்றுக்கெல்லாம் இப்படிலாம் நீ நடத்தப்பான்னு சொல்லும்போது தான் முருகேசனுக்கு எல்லாம் நினைவுக்கு வருது. இப்போ நான் என்ன செய்ய, இந்த மாதிரிலாம் நடக்க அப்படிங்கும்போது. ஏன்னா அவங்க வீட்டம்மா கோச்சிக்கிட்டாங்க. காரணம் என்ன, இந்த சம்பவங்கள் அவங்களுக்கும் சேர்த்து நடந்திருக்கு. இதை கண்டு மிரண்டு போன அவங்க மனைவி உடனடியாக அவங்க ஊருக்கு எல்லைப்புறத்தில் உள்ள ஒரு துர்க்கையம்மன் கோயிலுக்கு கூப்பிட்டு போய் உடனடியாக கோயில் பூசாரிகிட்ட சொல்லும்போது அவர் மிரண்டு போயிட்டு என்ன ஏதுன்னு சொல்லி குறிவாத்து உடனடியாக அதுக்கான தீர்வை சொல்கிறாருங்க. இவனை விட்டு போகவே மாட்டேன், இவனை விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆன்மாக்கள் போராட்டம் பண்ணிகிட்டு இருக்கு. ஏன்னா இவன் அவ்வளோ பேசிட்டேன், இவனை நான் விட்டு போகவே மாட்டேன், இவனை எடுத்துகிட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்லி அவ்வளோ உக்கரமாக இருக்குது. ஆனால் இருந்தாலும் அந்த துர்க்கையம்மன் கோயில் பூசாரி எவ்வளோ போராட்டங்கள், ஏகப்பட்ட ரிச்சுவல்ஸ்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் போராட்டத்துக்கு பல போராட்டங்களுக்கு மத்தியில் தான் இந்த ஆன்மாக்களே விட்டுட்டு போகுது. காரணம் என்ன, ஆன்மாக்களின் பாவத்தை சம்பாத்தியம் பண்ணதுக்கு முறையாக இவர் அவ்வளவு விஷயம் பேசியிருக்காரு ஆன்மாக்களுக்கு எதிராக. அந்த ஒரு காரணத்தினால் ஆன்மாக்கள்லாம் கோவப்பட்டு இவரை
தாக்குதல் செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வெறித்தனமாக வந்திருக்குது. ஆனால் எவ்வளோ போராட்டங்களுக்கு மத்தியில் அந்த துர்க்கையம்மன் அருளால் வந்து இவர் வந்து எப்படியோ தப்பிச்சிட்டாரு. ஆனால் வந்து மனதார போய் அந்த மயானக்கரைக்கு போய் மன்னிப்பும் கேட்டு மயான பூஜையெல்லாம் நடத்திட்டு தான் நீ வந்தால் தான் உனக்கு எல்லாம் சரியாக வரணும் அந்த துர்க்கையம்மன் கோயில் பூசாரி சொன்னதாகவும், அதற்கு ஏற்ற மாதிரி அவரும் வந்து அந்த பூஜையெல்லாம் முடிச்சுட்டு குடும்பத்தோடு போய் அந்த பூஜையெல்லாம் முடிச்சுட்டு உடனடியாக வந்து மன்னிப்பு கேட்டு வந்ததோடு சரி, அவங்க முன்னோர்களுக்கும் சேர்த்து எல்லாமே கொடுத்துருக்காரு. என்னது திதியிலேருந்து எல்லாம் கொடுத்துட்டு அதற்கப்புறம் தாங்க இவருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இவர் வந்து வாழ்ந்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காரு. மேலும் வந்து நண்பர்கள், இந்த சம்பவம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ச்சியாக நம்ம வீடியோ போடுவோம். உங்கள் பேராதரவை வழங்கி நம் அகோரி யூடியூப் சேனல் வளர்ச்சிக்கு பேர் உதவியாக இருங்கள் அன்பு நண்பர்களே. நன்றி, வணக்கம். நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை அமைக்கிருங்க. அப்போ தான் நம்ம வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். நன்றி, வணக்கம். நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.